தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எம்முடைய நண்பர் ஒருவர் எம்மிடத்திலே கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த வீடியோவை நாம் இன்றைய தினம் அப்லோட் செய்கின்றோம். அது என்ன கேள்வி என்று சொன்னால், நாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதிலே கமெண்ட் பண்ணியிருக்கின்றார், மிகவும் அருமை நண்பரே, அப்புறம் ஜிமெயிலில் பார்த்து படித்து விட்டார் என்று எவ்வாறு தெரிந்து கொள்வது? நான் கேட்பது மொபைலில், தயவு செய்து சொல்லவும். இதற்கு ஆப் இருந்தால் லிங்க் தரவும், நன்றி என்று சொல்லி வெங்கடேசன் சிவராமன் என்கின்ற ஒரு நண்பர் எம்மிடத்திலே கேள்வி கேட்டிருக்கின்றார். அவருக்காக வேண்டித்தான் இந்த வீடியோவை நாம் இன்றைய தினம் அப்லோட் செய்கின்றோம். சரி, வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால், கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய போனிலே நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். வாருங்கள், நாம் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியுள்ளேன். தேவையானவர்கள் அந்த லிங்கை கிளிக் செய்து உங்களுடைய ஃபோனிலே ஸ்டோரேஜ் செய்து கொள்ளுங்கள். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளான ஒரு அப்ளிகேஷன் தான். மிகவும் பாதுகாப்பானதாகவும் 100% வேலை செய்யக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஏற்கனவே நான் டெஸ்டிங்குக்காக வேண்டி 2 மெசேஜ்களை அனுப்பியிருக்கின்றேன். அந்த 2 மெசேஜ்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட் பண்ணி விட்டார் என்பதற்காக வேண்டி 2 வாட்ஸ்அப்பில் எவ்வாறு நாம் அனுப்பின மெசேஜை ஒருவர் வாசித்து விட்டார் என்பதனை நான் தெரிந்து கொள்கின்றோமோ, அதற்கு நிகரான அம்சங்களை கொண்டதாக அப்ளிகேஷன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போது நான் எனது இமெயிலை ஓப்பன் செய்து கொள்கின்றேன். இப்போது நான் என்னுடைய இமெயிலை ஓப்பன் செய்து விட்டேன். இந்த இமெயிலில் இருந்து என்னுடைய மற்றொரு இமெயிலுக்கு மெசேஜ் அனுப்புகின்றேன். சப்ஜெக்ட் டெஸ்டிங் மெயில் என்று சொல்லி கொடுக்கின்றேன். கீழே என்று டெமோவுக்காக வேண்டி ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுகின்றேன். இப்போது நான் மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டேன். இப்போது நான் அனுப்பின மெசேஜ் எனக்கு சென்ட் ஆகிவிட்டது. அந்த மெசேஜை நாம் பார்த்த உடனே பாருங்கள், மேலே நோட்டிஃபிகேஷன் பாரிலே நாம் அனுப்பின மெசேஜ் அவர்களுக்கு ரிசீவ் ஆகி அவர்கள் வாசித்து விட்டார்கள் சொன்னால் எமக்கு நோட்டிஃபிகேஷனாக இந்த அப்ளிகேஷன் ஊடாக எமக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம், நாம் அனுப்பின மெசேஜை ரிசீவ் பண்ணினவர் வாசித்து விட்டார் என்பதனை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.